ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்பயும் போல் இன்றைக்கி லேட்டாக தான் ஏந்திச்சேன். ஆனால் லேட்டாக ஏந்திச்சாலும் கரெக்டான டைமுக்கு காலைல குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் கம்பெனிக்கு. காலைல தலையெல்லாம் வாரிட்டு டிவியை வச்சு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரே வருஷத்தில் 11,000 ஐடி ஊழியர்களை பணியிட நீக்கம் செஞ்சுட்டாங்களாம். இந்த நியூஸை கேட்டாலே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. அம்மா வந்து காலைல தண்ணி பிடிக்க சொன்னாங்க. நல்லா வாட்டர் கேனில் மட்டும் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். திட்டிங்க இருந்தாங்க. குடத்தில் தண்ணி பிடிக்க சொன்னால் உனக்கு தேவையான தண்ணியை வாட்டர் கேனில் மட்டும் பிடிச்சிட்டு வந்தேன் திட்டினே இருந்தாங்க. அப்பா வந்து நேற்று சொரக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நேற்று வீடியோவில் அதை புடலங்கான்னு மாற்றி சொல்லிட்டேன். இன்றைக்கி அது வந்து கூட்டு வச்சாங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. காலைல என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தோசை, நேற்று வச்ச இட்லி சாம்பார் சாப்பிட்டு கம்பெனிக்கு ரெடி ஆகிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு போயின்னு இருந்தேன்னா ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என் வண்டியில் ஆரன் அடிக்கவே மாட்டேங்குதுங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. கரெக்டாக ஷோரூமில் எடுத்துன்னு போய் கொடுப்பேன். அவங்க சீர் பண்ணி தருவாங்க. எட்டையை வெளியே வந்தோடனே ஆரனே அடிக்காது. திரும்ப ஆரன் ஒர்க்கே ஆகலை. கடுப்புடாடி. எத்தனை வாட்டி தான் நம்ம அவங்க கீழே போகிறது ஷோரூம் கார்க்கில். இப்படியே புலம்பினே வந்தேனா வரும்போது இந்த பாண்டிச்சேரியில் பார் மட்டும் அப்படியே ஜொலின்னு ஜொலிக்குது. அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் வந்து சேடை ஓட்டியிருந்தார். எப்படியும் சித்திரை மாதத்தில் அறுப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ விதைச்சி வீட்டுக்கு வந்தோடனே அம்மாக்கில் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டேன். அம்மா வந்து உனக்கு ஒன்று ஸ்பெஷலாக செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி அப்பாவை போய் பார்ப்போமா, அப்பா என்ன வேலை செய்கிறாருன்னு கரும்பெல்லாம் வச்சு தேய்ச்சிங்க வந்தார். நேற்று வந்து கம்பெனிக்கு கரும்பு எடுத்துகிட்டு போனாங்க. அதை சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஜூஸ் போட்டு நான் எடுத்தாந்து கொடுத்துட்டேன். அதேமாரி இன்றைக்கி எங்கள் அப்பாவும் கொல்லியில் வந்து கரும்புலாம் வெட்டியாச்சு. இருக்கிற எல்லா கரும்பு மூளை முடுக்கில் இருக்கிற எல்லா கரும்பு எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்களை சொல்லியிருந்தார். நானும் அவர் கூட உட்காந்து கரும்பெல்லாம் தேய்ச்சிங்க இருந்தேன். இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சப்போட்டா ஜூஸ் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க, அதாவது பக்கத்து வீட்டு தள்ளி கத்திரிக்காய் கொடுத்தா அவங்க சப்போட்டா கொடுத்தாங்க. மாற்றி பண்டமாற்று முறையில் அப்படியே நாங்கள் இது பண்ணிக்கணும். இதுதான் எங்கள் கொல்லியில் இருக்கிற மிளகா, புல்லட்டு மிளகா. நல்லா செம்மையாக ரெட் கலரில் காரசாரமாக இருக்கும். இதுதான் இன்னி விலாகு. இன்னைக்கு நைட்டு என்ன சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா தோசை மீன் குழம்புன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.